இங்க ஒரு வெள்ளைப்பாம்பு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க பெட்டு மேல வருது. ஆனா அவளுக்கு அது ஒரு கனவு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. எந்திரிச்சு பார்க்கும்போது அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிய வருது. அதை கேட்ட ஹீரோயின் செமைய ஷாக் ஆயிடுறா. அதை அவளால சுத்தமா நம்பவே முடியல. அன்னைக்கு நைட்டு திரும்பியும் மிஸ்டீரியஸான ஆளை அவ கனவுல பாக்குறா. திடீர்னு பயந்து எந்திரிச்சிடுறா. அப்ப அவ கையில பாம்பு சிம்பிள் போட்ட ஒரு ரிங் இருக்கு. இந்த மாதிரி தினமும் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவளோட பாட்டி அவளை மவுண்டைன் கடவுள் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவளும் அன்னைக்கு நைட்டு மவுண்டைன் கடவுளை பார்க்க போறா. அவர் பார்க்கவே வித்தியாசமா பயங்கரமா இருக்காரு. ஒரு டேப்லெட் கொடுத்து அதை போட்டுக்கோன்னு ஃபோர்ஸ் பண்றாரு. சரின்னு அவளும் அதை எடுத்துக்கிறா. அப்ப அவ உடம்புல இருக்கிற மிஸ்டீரியஸான ஆளு வெளியில வர்றான். வேற யாரும் இல்ல, ஹீரோயின் டெய்லி அவ கனவுல பாக்குற ஆளு தான். அண்ட் அவர் தான் அந்த வெள்ளை பாம்புமே. ஹீரோயினோட கார்டியன் ஏஞ்சல். அவ என்னோட ராணி, அவளை நினைச்சு கூட பார்க்காதன்னு மவுண்டைன் கடவுளை அடிச்சுட்டு ஹீரோயினை சேஃபா தூக்கிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போறா. ஆனா அவ மனசு ஃபுல்லாவே அவ கனவுல பாக்குற ஹீரோ மேலதான் இருக்கு. அதனால எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுறா. அப்ப அந்த ஆளு வேணும்னே ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கும்போது திரும்பி அவ உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை பாம்பு எல்லாரையும் அடிச்சு மாஸ்க் காட்டிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகி அவன் லவ்ல விழுந்துடுறா.